எப்படி இருக்கிற ஆவி பறக்க எப்படி உருவே இருக்குதுல வா லுக்கட்ஸ் ரொம்ப சுடுது. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி ஆய்வு ஊறி போய் இருக்கு பாரு. அடாடா செம்ம டேஸ்ட். வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க வரோம்னா நம்ம கிள்ளி பரோட்டா செய்ய போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனா ரொம்ப ஸ்பெஷலாக சிக்கன் நிறைய அரிஞ்சு பார்த்துக்கிடுங்க. ஸோ அதனால் நம்ம அந்த சிக்கனை வச்சு பரோட்டா வாங்கி வச்சுருக்கோம். நம்ம அதை தோசைகளில் போட்டு சூடாக சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ அதுக்கான நம்ம இலையை எடுத்தாச்சு. இதில் தான் நம்ம ஸ்டீல் பரோட்டா செய்ய போகிறோம். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பரோட்டா வாங்கியிருந்தீங்கன்னா பாருங்கள், பரோட்டா வாங்கியாச்சு. அப்புறம் நாங்கள் காலையில் கிண்டின ஸ்பெஷல் சிக்கன் கறி இருக்குது. இதையும் அதையும் வச்சு தான் நம்ம மேனேஜ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான இலையை வெட்டிடலாம். இந்த இலையை நம்ம இப்போ அடுப்பில் லேசாக வாட்டிக்கலாம். ஏன்னா அப்படின்னா கிளியாமல் வரும். ஸோ எப்படி இருக்குது நாங்கள் அடுப்பில் வாட்டிட்டு வரலாம். வாட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கான இலையை வாட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ எப்படி இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு இந்த இலையை இப்படி வச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த பரோட்டா அப்படியே மணக்குது பற்றியலாம். இதுலேயும் வாழை இலை தான். ஸோ இதை நம்ம அப்படியே இந்த வாழை இலையை வச்சுருவோம். ஃபஸ்ட்டு ஒரு இதை வச்சுக்குவோம். அப்புறம் இங்கே பாருங்கள், இதில் 2 சிக்கன் வைங்க. அப்புறம் சால்னாவை நல்லா கலக்கிடுங்க. எப்படி கலக்கணும்? இப்படி உங்கள் வீட்டிலலாம் நேரம் போகாமல் வீட்டில் ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா சும்மாவே சாப்பிடுங்க, வேலை இல்லைன்னா இந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்புறம் இப்படி இதை ஊற்றிக்கிடுங்க. அப்புறம் அதுக்கு மேலே ஒரு பரோட்டா வச்சுக்கிடுங்க. அதுக்கு மேலே ஒரு 2 பரோட்டா கறி வச்சுக்கிடுங்க. வா இப்போ இதுக்கு மேலேயும் சால்னா ஊற்றிக்கிடுங்க. இப்போ இதுக்கு மேலேயும் மறுபடியும் பரோட்டா வச்சு நல்ல சால்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி தாராளமாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ இந்த இலையை இப்படி மூடிடுறோம். வா இப்போ நம்ம இதை மடிச்சிடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மடிங்க, அதுக்குன்னு ரொம்ப அழகான மடிக்க வேண்டியதில்லை. ஸோ இப்படி மடித்து இப்படி மடித்து அவ்வளோதாங்க. இதை நம்ம உங்கள் வீட்டில் உள்ள நூல்கண்டு சீலை தைக்கிற நூல்கண்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அவசரத்துக்கு சுற்றிக்குவோம். சரியான நூல்கண்டெல்லாம் இருக்குது. அவ்வளோதான், இருக்கிறத வச்சு சமாளிக்க வேண்டியதான். இந்த மாதிரி நூல்கண்டை எங்கேயும் பார்த்தது இல்லைண்ணா. இஷ்டத்துக்கு இப்படி சுற்றிக்கிடுங்க. அவ்வளோதான். இதை வச்சு நம்ம இப்போ அடுத்தாப்புல அதை எடுங்க. என்ன 2வது இலை வருது? இது விட்டு சொல்கிறதுக்கு எனக்கு 3 பரோட்டா, அவருக்கு 5 பரோட்டா. பாருங்கள் இங்கேயும் பாருங்க, இங்கேயும் தலைவாழ்ச்சி வேறு லெவல்லாம். ஸோ அதனால் இவருக்கு 2 பரோட்டா போட்டுருவோம். அதுக்கு மேலே கறி 3 கறி தான் இருக்குது.
2 இருக்கு. இதுக்கு மேலே சால்னா மறுபடியும் ஊற்றுறோம். இதுக்கு மேலே 2 பரோட்டா வைக்கும். ஒரு பரோட்டா எடுத்துக்கலாம். கறி 2 இருக்கு. இதுக்கு மேலே நல்லா சால்னா ஊற்றிக்கும். இப்போ அதுக்கு மேலே இப்படி இதை வச்சு அப்படி கவர் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நல்லா சால்னா ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதே அதே மாதிரி பேக் பண்ணி நம்ம தோசைகள் கிளி பரோட்டா. இப்போ நம்மளுக்கான கிள்ளி பரோட்டா ரெடி ஆகிட்டு, பெரிய பார்சல் அவனுக்கு, சின்ன பார்சல் நம்மளுக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோங்களா? இதை அவுக்கல முடியாது, அப்படியே தூக்கி விட வேண்டியது. ஏன்னா ரொம்ப அவசரமாக இருக்கும். ஸோ எப்படி இருக்கிற ஆவி பறக்க எப்படி உருவே இருக்குதுல. வா, லுக்கட்ஸ் ரொம்ப சுடுது. ஸோ இங்கே பாருங்க எப்படி ஆய்வு ஊறி போய் இருக்கு பாரு. அடாடா, செம்ம டேஸ்டாக இருக்குது. இங்கே பாருங்க, கீழே வாங்க, எப்படி ஆவி பறக்கு பாருங்க. அப்பா பாப்பா, இது எப்படி சாப்பிட்டா என்ன பலன்? வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செய்யாது. சிக்கனை வர சிக்கனை வச்சு இப்படி வச்சு கடிச்சு புரோட்டா இந்த மாதிரி சூடாக வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஸோ உங்களுக்கு வேலை நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. பாருங்க, லேயர் எடுக்க எடுக்க கறி. அடாடா, ஏன்னா சால்லாம் அதுவும் இதுவும் ஊறி எப்படி இருக்கு பாருங்க. அடாடா, சண்டே ஸ்பெஷல். சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த கறியை பாருங்க, கறியெல்லாம் ஊறி அப்படியே ஆவி பறக்கு பாருங்க. வேற லெவலில் இருக்குது. உங்களுக்காக கடைசியாக சிக்கனில் பாருங்கள், சிக்கனை அப்படி பிச்சு போட்டு அப்படி மூடி அடாடா
ரொம்ப சூடாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்துப்போம். பாய்.